இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் ஷெடியூல பிசிசிஐ ஒரு வழி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அகைன்ஸ்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சஞ்சு சாம்சன் வர்சஸ் ரவீந்திர ஜடேஜான்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல. இப்போதைக்கு ஏப்ரல் 12 வரதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் டைம் ஃப்ரேம்ல நம்ம சிஎஸ்கே யார் கூடலாம் மோத போறாங்கன்றத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க ஐஸ் வீடியோக்குள்ள போலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி எஸ்ஆர்எச் அகைன்ஸ்ட் தான் பெங்களூர்ல மோத போறாங்கன்ற மாதிரி போட்டிருக்கு. பட் இந்த மேட்ச் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைடோட வந்திருக்கு. வர 13th மார்ச் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் அசோசியேஷன்ல இருந்து சின்னசாமியில் ஒரு டெஸ்ட் எடுக்க போறாங்க போல. ஜென்ரலான க்ரௌட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும் அண்ட் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத பத்தி ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க போல. அண்ட் இதுல பாஸ் ஆனாங்களா மட்டுமே தான் பெங்களூர்ல இந்த வருஷம் மேட்ச் நடக்கும். அப்படி டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் ஆகலன்னா எல்லா மேட்சஸுமே கம்ப்ளீட்டா ராய்ப்பூருக்கு மாத்த போறாங்க போல. ஸோ அது மட்டும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைடோட வந்திருக்கு. தென் 29th பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எம்ஐ வர்சஸ் கேகேஆர் மேட்ச் இருக்கு. ஸோ 28, 29 டபுள் ஹெடர் இல்லை கைஸ். ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் சிங்கிள் மேட்ச் தான் வச்சிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் ரெண்டுமே டபுள் ஹெடர் தான். பட் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் சிங்கிள் ஹெடர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அண்ட் தென் மூணாவது நாள் அன்னைக்கு தான் நம்ம சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் இருக்கு. அதுவும் ஒரு மண்டே அன்னைக்கு. அண்ட் இந்த மேட்ச் கவுஹாத்தியில் நடக்குது. நம்மளோட மொதல் மேட்சே அவே மேட்ச் தான். அதுவும் கவுஹாத்தியில் ஆர்ஆருக்கும் அது அவே மேட்ச் தான் சொல்ல போனோம்னா. ராஜஸ்தானில் ஆடுறதை விட ஃபுல் மேட்சும் கவுஹாத்தியில் தான் ஆட போறாங்க போல. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4 மேட்ச்ல 3 மேட்ச் கவுஹாத்தியில் ஆட போறாங்க நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ். ரைட். அதுதான் நம்மளோட மொதல் மேட்ச். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சாப் அகைன்ஸ்ட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் சென்னையில் ஆட போறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 நாள் கேப் இருக்கு. அது ஓகே தான். தென் ஏப்ரல் 5 நம்ம ஆர்சிபி அகைன்ஸ்ட் தான் பெங்களூர்ல போய் ஆட போறோம். சண்டே அன்னைக்கு நைட்டு மேட்ச் ஃபுல் டிஆர்பி வைக்கிறது தான் வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போன வருஷம் பார்த்துருந்தோம் என்ன மாதிரி சினாரியோஸ்லாம் அங்கே நடந்துச்சுன்னு. பட் எஸ் பாப்போம், கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அதுக்குள்ளே நம்ம டீம் பிளேயிங் லெவலாம் செட் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ மார்ச் 30 ஃபர்ஸ்ட் மேட்ச், ஏப்ரல் 3 செகண்ட் மேட்ச் அண்ட் ஏப்ரல் 5 தேர்ட் மேட்ச். ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான் 2 மேட்சுக்கும். பட் ஸ்டில் 1 டே கேப் தான். தென் 4வது மேட்ச் ஏப்ரல் 11ஆம் தேதி டிசி அகைன்ஸ்டாக நம்ம சென்னையில் தான் ஆட போகிறோம். ஸோ ஓவரால் இப்போதைக்கு நல்லா தாங்க இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஆர்சிபி மேட்சுக்கு மட்டும் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணி இருக்கு. ப்ராபப்ளி அந்த தேர்ட் மேட்ச் ஆர்சிபி அகைன்ஸ்டாக மட்டும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டே கேப் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் அகைன்ஸ்டாக கவுஹாத்தி நினைக்கும் போது கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. லைக் அவங்களுக்கு கவுஹாத்தி செட்டே ஆகாது, ஆனதும் கிடையாது. பட் இன்னொரு மைனர் இஷ்யூனா ஆர்ஆருக்கு கொஞ்சம் நல்ல பேலன்ஸ் 11 ஈஸியாக எடுத்துடலாம். லைக் அவங்களுக்கான 11 or 12 ஈஸியாக செட் பண்ணிடலாம். தேவைக்கேற்ற மாதிரி இம்பாக்ட் பிளேயர் செட் பண்ணிடலாம் அவங்களோட 12ல. ஸோ அவங்க கொஞ்சம் தெளிவாக வருவாங்க. பட் ப்ராபப்ளி என்ன ஒரு பாயிண்ட்னா சாம் கரன் ஆடுவாங்களா இல்லையான்றதை பொறுத்து கொஞ்சம் அந்த 11ஓட ஸ்ட்ரக்சர் மாறும். அது மட்டும் தான் அவங்களோட 11ல ஒரு ப்ராபப்ளி ஒரு இஷ்யூவாக பார்க்குறேன். மற்றபடி அவங்களோட 11 or 12 சார்ட்டட். ஸோ அவங்க கூட மோதுறது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டாக தான் இருக்கும். எப்படியாச்சும் பிளேயிங் 12 சார்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு கிளியர் பிளானோட இறங்கினா அதுவே பார்க்க நல்லா இருக்கும் கைஸ். தோக்குறது ஜெயிக்கிறது செகண்டரி. பட் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நார்மலான கிரிக்கெட், நல்ல கிரிக்கெட் ஆடினாலே நம்ம நல்லா வின் பண்ணலாம். எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் தேவையான இடத்துல தேவையான பிளேஸில் இறக்கி விட்டாலே கரெக்டாக செட் பண்ணிடலாம். ரைட். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இடையே நம்ம சிஎஸ்கேயோட ட்விட்டர் ஹேண்டல்லேருந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்திருக்கு கைஸ். நீங்கள் நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஹியூமிலியேஷனை காட்டுற மாதிரி இருந்துச்சு. அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஃபெமிலியர் சிஎஸ்கே ஃபேன்ஸை கூப்பிட்டு அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போதே செம கூஸ்பம்ஸாக இருந்துச்சு கைஸ். அண்ட் கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு. நம்ம சிஎஸ்கே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்னு. அதில் 2 விஷயத்தை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஒன்று ஆப்வியஸ்லி அந்த லாஸ்ட் இயர் பெங்களூரில் ஒருத்தர் சிஎஸ்கே ஜெர்சி எழுந்து காட்டுவார்ல, அவரையும் கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் என்னோட ஃபேவரட் மொமெண்ட் அண்ட் ஃபேவரட் சிஎஸ்கே ஃபேன் அந்த சமயபுரத்து மொஹபாய் ஃபேன் தான். அவரையும் எடுத்து வீடியோவில் போட்டிருந்தாங்க கைஸ். அது உண்மையாலுமே வேற லெவல் ரியாக்ஷன். அந்த லாஸ்ட் பால்க்கு முன்னாடி அவர் வேணுனது ப்ரே பண்ணதெல்லாம் செம்மையாக இருந்திருக்கும். அந்த 2023 வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரியாக்ஷன் வீடியோ நிறைய யூடியூப்ல இருந்துச்சு. அந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ் ஒரு 20-30 வாட்டி நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தேன். ஒரு வருஷமும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது பார்ப்பேன். எப்பயாவது டவுனாக இருந்தனாலும் அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அண்ட் டெஃபினெட்லி 99.99% நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்ல சர்ச் பண்ணி 2023 ஜிஎஸ்கே வின்னிங் ரியாக்ஷன்ஸ் போட்டு பாருங்க. செம சூப்பராக, செம ஃபன்னாக, செம கூஸ்பம்ஸ் தரக்கூடிய மொமெண்ட்ஸாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சேனல் ஆரம்பிக்கணும் ஒரு தாட்டே வந்துச்சு. இந்த மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ், செலிப்ரேஷன் மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபேன்ஸோட ஷேர் பண்ணணுன்ற ஒரு ஆசை. பட் ஆரம்பிச்சு 2 வருஷமும் ஒன்றுமே விளங்கல. இந்த வருஷம் நான் ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு. அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் மேட்ச் அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் காமனாக பண்ணணும் அதை மட்டும் இந்த வருஷம் அவாய்ட் பண்ணலான்ற ஒரு முடிவுலையும் இருக்கேன், ஒரு சூப்பர்ஸ்டிஷனுக்காக. ஸோ எஸ் கைஸ், அதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற டேட் தெரிஞ்சிச்சு, நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் டேட் தெரிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் எல்லாமே கியரப் ஆக வேண்டியது ஐபிஎல்க்கு. இப்போவே ஆட்டோமேட்டிக்காக வெளியேறுது கைஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் அந்த லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் பாருங்களேன். நம்ம எம்எஸ்டி சூப்பர் ஃபேன் ஃபிளாக் எடுத்துட்டு நடந்து போவார். பேக்ரவுண்டில் சிஎஸ்கேன்னு அந்த சிஎஸ்கே
சிஎஸ்கே சான்ஸ் வரும் பாருங்களா, வேற லெவல் ஃபீலிங் அது ஒன்று. அண்ட் இன்னொன்று, நம்ம சிஎஸ்கே ஆந்தம்ல ஒரு பர்டிகுலர் போர்ஷன் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான போர்ஷனு. அது இப்போ டெய்லி வர அனிருதா வீடியோஸ்க்கு ஸ்டார்டிங்கில் அந்த போர்ஷனில் போடுறாங்களா, அந்த பாட்டு தான் சொல்கிறாங்க. அதுவும் வேற லெவல் ஃபீலிங். இதெல்லாம் கேட்டு கேட்டு எனர்ஜி பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டெஃபினட்டாக உங்களை நிறைய பேர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ யாரெல்லாம் அப்படி பண்ணுவீங்களோன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.